நேற்றை வரைக்கும் இருந்த மனம் திரும்புதல் இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் வளர வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒழுக்கத்தில் வளர வேண்டும். இப்படி கர்த்தருடைய வழிநடத்துதலில் நாம் போகும்போது பொறுமையோடு தீமையை சகிப்பதில் வளர வேண்டும். நீடிய பொறுமை இருக்க வேண்டும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்னாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 8ஆம் அதிகாரம் வரை. 6ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி என்றால் நாம் எப்படி ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்ற இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒருவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் ஆசீர்வாதம் என்றாலே இப்படிதான் சொல்ல வேண்டும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்ல வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்துதான் ஆசீர்வாதம் வருகிறது. அதனால் நாம் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த வேத வசனத்தை, இந்த 3 வசனங்களின்படி நாம் பிறரை ஆசீர்வதிப்பது சிறந்த முறையாக இருக்கிறது. இது நமக்கு வேதாகமத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் நாம் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் கட்டிய பின்பு அங்கு ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. அதன் பின்பு அங்கிருக்கிற பிரபுக்களை எல்லாம் கர்த்தர் காணிக்கை கொண்டு வர சொல்லுகிறார். பிரபுக்கள் என்பவர்கள் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருப்பவர்கள். அவர்கள் வந்து கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த வேண்டும். அவர்கள் வெள்ளி தட்டுகளையும் தங்க பாத்திரங்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஆசாரியரிடத்தில் கொடுத்தார்கள். கர்த்தரே இப்படி செய்யும்படி சொன்னார். அது மட்டும் அல்லாமல் மாட்டு வண்டிகளையும் 2 மாடுகள் கட்டுகிற மாட்டு வண்டியையும் அதன் மேல் இருக்கிற கூண்டுகளையும், மாட்டு வண்டியின் மேல் மேற்புறம் மூடி இருக்கும், அதை கூண்டில் என்று சொல்வார்கள், அவைகளையும் மாடு இழுத்து செல்லுகிற மாட்டு வண்டிகளையும் காணிக்கையாக கொண்டு வந்து கொடுக்கும்படி சொன்னாங்க. கர்த்தரே இதை போதித்தார். அவைகள் லேவியர்களுக்கு தேவையான போக்குவரத்திற்கு தேவையான வண்டில்களாக இருந்தது. அதாவது போதகர்கள் எப்படி திருச்சபையை நடத்த வேண்டும், திருச்சபையினர் போதகர்களை எப்படி தாங்க வேண்டும் என்பதை குறித்து இந்த பகுதியில் புரிந்து கொள்ளலாம். சிலர் சொல்லலாம், போதகர்கள் வசதியாக இருக்கிறார்கள், மிகவும் செல்வமாக வாழ்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை, அது எந்தவித ஊழியக்காரராய் இருந்தாலும், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கும் போது அது அவர்களுடைய உரிமையா இருக்கிறது. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து பொருளாதாரத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் மற்ற எல்லா காரியங்களினாலும் ஆசீர்வதித்திருக்கும் போது அந்த மனிதரை நாம் தூஷிக்க கூடாது. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற மனிதன் பாக்கியசாலிகள். அப்படிப்பட்டவர்களை நாம் எதிர்ப்பது நமக்கு நல்லதல்ல. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை மதிக்கவும் மரியாதை கொடுக்கவும் நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நேர்மையான வழியில் அவைகள் இருக்க வேண்டும். எந்த ஒரு ஊழியக்காரனும் சிறு தவறு கூட செய்யக்கூடாது. வாயின் வார்த்தைகளில் உண்மையாய் இருக்க வேண்டும். ஆவியின் கனிகளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இது மிக மிக அவசியமானது. ஊழியர்கள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய சுமையை சுமக்கிறவர்கள் மிக பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மற்றவர்களை காட்டிலும் மிக மிக பரிசுத்த வாழ்வை வாழ வேண்டும். அப்படி இல்லை என்றால், வாழாமல் உலகத்திற்காக வேஷம் போட்டுக் கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிற பயமும் மனிதனுக்கு தேவை. கண்டிப்பாக கர்த்தர் இப்படி பல இடங்களில் செய்திருக்கிறார். நாதாபும் அபியூவும்
எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரரும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். கர்த்தருக்கு பயப்படுதல் தேவை. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களும் ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் என்று பிரித்து பார்க்க தேவையில்லை. எல்லாரும் ஊழியக்காரர்களாக செயல்பட வேண்டிய நேரம். அதனால் இது எல்லோருக்கும் தேவையான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது என்னவென்றால், கர்த்தர் 5 தாலந்தை ஒரு மனிதனிடம் கொடுத்தார். மீண்டும் 5 தாலந்தை அந்த மனிதன் கொடுத்தார். அதேபோல 2 தாலந்தை கொடுத்த மனிதன் மீண்டும் 2 தாலந்தை சேர்த்து 4ஆக கொடுத்தார். 1 தாலந்தை கொடுத்த மனிதன் தான் மண்ணில் புதைத்தவர். பாருங்கள், கர்த்தர் இந்த இடத்தில் எவ்வளவு கொடுத்தாரோ அதை திருப்பி பெருக்கி கொடுத்தார்கள். அவர்களே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இதிலிருந்து தெரிவது, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு அதிகமாய் கொடுத்திருக்கும் போது அவனிடத்தில் அதிகமாய் எதிர்பார்ப்பார். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்து தமக்கு ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணி இருக்கும் போது அது ஒரு பரிசுத்த நிலை. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வந்திருக்கிறார், வளர்த்திருக்கிறார், ஆவியில் வளர்த்திருக்கிறார். ஆவி மாம்ச ரீதியான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஒரு தகுதி நிலையில் வைத்திருக்கிற, உயர்த்தி வைப்பார் தம்முடைய ஊழியக்காரர்களை. அப்படி வைத்திருக்கும் போது அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருந்து சுகபோகமாக இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது கொடுத்தவரை மறந்து விடவும் கூடாது. நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரிடத்தில் பெற்றிருக்கிறோமோ நாம் அவ்வளவுக்கு அதிகமாய் உண்மையாய் இருக்க வேண்டும். அதையும் உணர்வில் வைத்துக் கொள்ள வேண்டும். உற்சாகமாய் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தர் எனக்கு இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கார், நான் இன்னும் உற்சாகமாய் செய்வேன் என்று. அதை விட்டுவிட்டு சுகபோகமாக எனக்கு ஐஸ்வர்யம் வந்துவிட்டது என்று அப்படியே அதில் மூழ்கி போய் ஏனோ தானோ என்று ஊழியம் செய்தால் கர்த்தருடைய நியாயத்திற்கு நிச்சயம் உண்டு. எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கும் போது இன்னும் அதிகமாய் உற்சாகமாய் நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். ஒருவேளை கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொண்டு நாம் உணர்வில்லாமல் எல்லாம் வசதியிலும் சந்தோஷத்திலும் மூழ்கி போய்விட்டால் அது மிகப்பெரிய தவறாகிவிடும். கர்த்தருடைய ஆவிக்குரிய வழிநடத்துதலில் தொடர்ந்து உற்சாகமாய் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஊழியம் வளர வேண்டும். வளரும்படியாக நம்முடைய செயல்கள் இருக்க வேண்டும். உற்சாகமாய் செயல்பட வேண்டும். கர்த்தருக்கு அதிகமாய் கீழ்ப்படிய வேண்டும். நேற்றை வரைக்கும் இருந்த இன்றைய நாளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேண்டும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக கர்த்தருக்கு கீழ்ப்படிய பழக வேண்டும். அப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிதலில் வளர வேண்டும். விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒழுக்கத்தில் வளர வேண்டும். இப்படி கர்த்தருடைய வழி நடத்துதலில் நாம் போகும்போது பொறுமையோடு தீமையை சகிப்பதில் வளர வேண்டும். நீடிய பொறுமை இருக்க வேண்டும். இப்படி நாம் இந்த காரியங்களில் வளரும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை இதில் நாம் தவறும் போது கர்த்தர் நம்முடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய நியாய தீர்ப்பை நாம் பெற வேண்டும் என்கிற பயம் நமக்குள் வர வேண்டும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் தங்கள் பரிசுத்தத்தை கவனமாய் கையாண்டு கொண்டிருக்க வேண்டும். தாங்கள் பரிசுத்த பாதையில் நடக்கிறோமா, ஏதாவது தவறு செய்கிறோமா என்று தினம் தினம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து கொண்டு வாழ வேண்டும். சில நேரங்களில் நாம் உணர்வில்லாமல் இருந்து விடுவோம். நாம் சரியென்று செய்கிற சில காரியங்கள் தவறாக முடிந்துவிடும். அதனால் கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி சில கஷ்டங்களை நாம் பெற வேண்டி இருக்கும், நியாய தீர்ப்புகளை பெற வேண்டி இருக்கும். அதனால் எப்பொழுதும் நிதானத்தோடு, ஜெபத்தோடும், வேத வாசிப்போடும், கர்த்தரிடத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு செய்யும் போது நமக்கு வழி தவறாது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இந்த 7ஆம் அதிகாரத்தில், என்னாகமம் 7ஆம் அதிகாரத்தில் ஊழியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு பிரபுக்கள் வண்டில்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அது அவர்களுக்கு ஆசாரிய பணி செய்வதற்கு உதவியாக இருக்கும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யப்பட்டது. ஆனாலும் லேவியர்களில் கோகாத் புத்திரர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் சுமைகளை அவர்கள் தோளில் சுமக்க வேண்டும் என்பதே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையாய் இருந்தது. அவர்களுக்கு அந்த வண்டில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அங்கிருந்தவர்களில் அவர்கள் மிகவும் விசேஷித்தவர்களாக கர்த்தருக்கென்று அவர்கள் கர்த்தரால் நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்கள்
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் ஏழையாகவும் தரித்திரத்துடனும் இருக்கும்படி கர்த்தர் விட மாட்டார். அதனால் உண்மையாய் நேர்மையாய் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். மற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் பொறாமைப்படக்கூடாது. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும்போது நாமும் பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பொறாமைப்படக்கூடாது. மிகவும் தவறு. அடுத்ததாக என்னாகமம் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்தில் குத்து விளக்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் குத்து விளக்கு இருந்தது. அந்த குத்து விளக்கை ஆரோன் ஐயா ஏற்றி வைக்க வேண்டும். இரவு முழுவதும் அந்த குத்து விளக்கு நேராக வானத்தை நோக்கி அந்த சுடர்கள் மேல் நோக்கி எரியும்படியாக நல்லபடியாக அவைகள் எண்ணெய் குறையாமல் ஊற்றப்பட்டு தினந்தோறும் இரவு முழுவதும் எரியும்படியாக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இது எதற்காக? இதன் பொருள் என்ன? இந்த வேத பகுதிகளை தியானிப்பது அந்த வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கொள்வதல்ல. அது இந்த காலத்திற்கு நமக்கு எப்படி அவைகள் ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன் பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே. இங்கு ஆசரிப்பு கூடாரத்தின் குத்துவிளக்கை ஏற்றுவது என்பது இன்றைய காலகட்டத்தில் திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவரை நாம் எந்த அளவுக்கு கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், போதகர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தி ஆவியை பெற்று தருகிறார்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். தீ எரிய வேண்டும் என்றால் குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்ற வேண்டும். எண்ணெய் குறையாமல் ஊற்றி கொண்டிருக்கும் போது அந்த சுடரானது நன்றாக எரிந்து கொண்டே இருக்கும். அது போல நாமும் இந்த காலகட்டத்தில் ஒரு திருச்சபையின் போதகர்கள் என்பவர்கள் திருச்சபை மக்கள் பரிசுத்த ஆவியானவரால் முழுமையாய் நிரப்பப்பட்டிருக்கும்படி இவர்கள் பயன்பட வேண்டும், போதிக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். அப்படி என்றால் போதகர்கள் என்பவர்கள் ஒரு பைப்பை போன்றவர்கள். அந்த பைப்பின் மூலமாக தண்ணீர் செல்வது போல கர்த்தருடைய ஊழியர்கள் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் சபை மக்களிடம் செல்லுவார், மற்ற மக்களிடம் செல்லுவார். இந்த செய்தியை பார்க்கிறவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதர்கள் ஒரு பைப்பை போல, அதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் செல்லுவார் மற்றவர்களிடத்தில். இப்படியாக அவர்கள் பரிசுத்த ஆவியை அதிகமாய் பெற்று கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் பெற்று கொடுக்கிறவர்களாக இருக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை திருச்சபை மக்களுடைய வாழ்க்கை என்பது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும். அதன் பொறுப்பு, திருச்சபை மக்களின் பொறுப்பு அந்த ஊழியக்காரருடையது, அந்த போதகருடையது. அந்த எந்த ஊழியத்தில் எந்த ஜனங்களை கர்த்தர் இணைக்கிறாரோ அந்த ஊழியர்கள் அதற்கு பொறுப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் தம்முடைய ஜனங்களை நல்லபடியாக வழி நடத்த வேண்டும். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியை பெற்று தர வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஜெபித்து வேதம் வாசித்து கர்த்தருடைய சன்னதியில் இருந்து பரிசுத்த ஆவியை பெற்று நாம் போதிக்கும் போது அதன் மூலம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு போய் சேர வேண்டும். இப்படியாக பரிசுத்தத்தை நாம் பரப்ப வேண்டும் ஒவ்வொரு ஊழியக்காரரும். அப்படி என்றால் ஒரு தீக்குச்சியில் இருக்கிற நெருப்பானது அப்படியே வேறு வேறு இடங்களுக்கு வைத்துக் கொண்டே போகும்போது பற்றி கொண்டே போகும். தீயை பற்ற வைப்பது போல பரிசுத்த ஆவியானவரையும் மனிதர்களிடம் பரப்புகிறோம். இதனால் பரிசுத்தம் இந்த பூமியில் உண்டாகும். கர்த்தருடைய வருகை சமீபமாகும். சீக்கிரமாய் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்ய வருவார். இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், குத்து விளக்கை ஆசாரியர் எரிவிப்பது போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பி அதை நாம் போதிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வல்லமையை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட பொறுப்பு நமக்கு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இதை எல்லோரும் கேட்டு அதன்படி செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம்.
இந்த வேத பகுதியில் 14ஆம் வசனத்தில் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கிற அந்நியருக்கும் ஒரே கட்டளை இருக்க கடவது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலரிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை இது. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அந்நியருக்கும் ஒரே விதமான கட்டளை இருக்க வேண்டும். நீதி நியாயங்கள் என்று வரும்போது ஒருவருக்கு ஒரு மாதிரியும் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. அது இன்றும் நம்முடைய மத்தியில் திராட்சரசம் அப்பம் புசித்து திராட்சரசம் ஏற்றுக்கொண்டு குடித்து நாம் திருவிருந்தை எடுத்துக் கொள்கிறோம். இது கர்த்தருடைய பந்தியாக இருக்கிறது. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த காரியம் பஸ்கா பண்டிகையின் உவமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. அவருடைய சரீரத்தில் நாம் ஒன்றாகுவதுதான் இந்த பஸ்கா பண்டிகையின். அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். இதுவே நமக்கு புது உடன்படிக்கையா இருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது வனாந்திர பயணத்தில் ஆசரிக்க சொன்னது. 1000 வருடங்களுக்கு பின்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் பஸ்கா பலியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். இன்று நாமும் புது உடன்படிக்கைக்காக கர்த்தருடைய பரிசுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணி அவரோடு நாம் ஒன்றாகிறோம். இது கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள ஒரு பந்தத்தை குறிக்கிறது. ஒரு உயர்ந்த ஒரு உடன்படிக்கையை குறிக்கிறது. இப்படி இருக்க கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளாய் இருக்கும்போது அவர்களுக்கு கர்த்தர் எப்படி நியாயம் தீர்ப்பாரோ அதே போல அந்நியருக்கும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஒரு காரியத்தை சரியாக புரிந்து கொண்டால் நல்லது. என்னவென்றால் புறஜாதியார் பாவம் செய்யும் போது நாம் என்ன சொல்லுவோம்? அடுத்தவர் ஒருவர் தவறு செய்கிறார்கள், நமக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கிறார்கள் என்றால் கர்த்தர் அவரை நியாயம் தீர்ப்பார் என்று நாம் தாராளமாக மிக சுலபமாக நாம் சொல்லி விடுவோம். இவர்கள் இந்த துன்பத்தை கொடுக்கிறார்கள் எனக்கு, இவர்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், கர்த்தர் நீதியா நியாயம் தீர்ப்பார் என்று நாம் சுலபமாக சொல்லிவிடுவோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் கவனிக்க மாட்டோம். நாம் தவறு செய்யும் போது நமக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுப்பார் என்று நாம் என்றாவது யோசித்து பார்க்கிறோமா? நாம் இந்த தவறை செய்ய போகிறோம், இதை செய்தால் கர்த்தர் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்கிற பயம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் அந்நியருக்கும் பரதேசிக்கும் எப்படி நியாயம் தீர்ப்பாரோ அப்படிதான் நம்மையும் நியாயம் தீர்ப்பார். அவர்கள் செய்தால் தவறு என்றால் அதே தவறை நாம் செய்தால் அது மிக மிக தவறல்லவா? அறியாமையினால் அவர்கள் செய்கிறார்கள். நாம் அறிந்தே கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்து வேத வசனத்தை தியானித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வளர்கிறவர்கள் வாழ்கிறவர்கள் அந்த தவறை செய்தால் கர்த்தர் மிகவும் அதிகமாக தண்டிப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் நீதி நியாயங்கள் என்று வரும்போது எல்லோருக்கும் சமமாக தான் அவர் நியாயம் தீர்ப்பார். ஒருவனுக்கு அதிகமாய் போதித்திருக்கும் போது போதனைகளை நன்றாக அறிந்தவன் செய்கிற தவறுக்கு ஆண்டவர் அதிகமாய் தண்டனை கொடுப்பார். ஒன்றும் அறியாமல் ஒரு சிறு குழந்தையை போல இருக்கிற மனிதன் ஒரு தவறு செய்து விட்டால் அவன் அறியாமையினால் செய்தான் என்று கொஞ்சம் குறைவாக தான் தண்டனை கொடுப்பார். இது வேதாகமம் முழுவதும் நமக்கு பல இடங்களில் ஓமையாக இருக்கிறது. ஆனாலும் மனம் திரும்பும் போது கிருபையின் தேவனாக இருந்து அது யாராக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அந்நியராய் இருந்தாலும் மனம் திரும்பினால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகி விடுகிறார்கள். அதனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைக்கும். அதனால் மனம் திரும்புதல் நமக்கு பாவ மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். அதனால் யார் பிறப்பினால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது முக்கியம் அல்ல. அவர்கள் இருதயத்தால் கர்த்தரை எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறார்கள், எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள் என்பதை பொறுத்தே கர்த்தரிடத்திலிருந்து நன்மையும் தீமையும் நமக்கு வரும். அதனால் நாம் எச்சரிக்கை உடையவர்களாய் இருந்து கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியாய் நம்மை நியாயம் தீர்ப்பார் என்கிற பயத்தோடு கூட நாம் வாழ்ந்து தவறு செய்வதை விட்டு விடுவோம். எந்த சிறு தவறு கூட செய்யக்கூடாது. நான் பெரிய பாவங்கள் செய்யவில்லை என்று சொல்லிக்கொண்டு
சிறு தவறுகள் கூட செய்யக்கூடாது. பொறாமை என்பது சிறிய தவறுதான் பொதுவாக சொல்லுவார்கள். ஆனால் பொறாமை என்பது சிறு தவறு அல்ல. அதன் பின்விளைவு எப்படிப்பட்டது தெரியுமா? அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். அவர்களுடைய அ யோசேப்பையா செய்த தவறு என்று சொன்னால், அவர்கள் தங்கள் சகோதரர்களைப் பற்றி தன் பெற்றோரிடம் சொன்னார். உண்மையை சொன்னார். அவர் சொன்னது தவறு என்றாலும், அதுக்காக அவரை கொலை செய்யும்படிக்கு அந்த சகோதரர்கள் தூண்டப்பட்டது. அவர்கள் அந்த அளவுக்கு துணிந்தது மிகப்பெரிய தவறு. அப்படி செய்து அடிமையாக விற்கப்பட்டார். எகிப்தில் போய் 13 வருடங்கள் படாத பாடுபட்டு பின்பு கர்த்தரால் உயர்த்தப்பட்டார். சரி, அதன் விளைவு என்ன? பொறாமைப்பட்ட சகோதரர்கள் தீர்க்க தரிசனத்தை யோசேப்பு சொன்னார். அதனால் அவர்கள் பொறாமைப்பட்டார்கள். யோசேப்பு அண்ணன்களை தீமை செய்தார்கள். அதன் விளைவாக அவர் அடிமைத்தனத்திலும் சிறைவாசத்திலும் வாழ்ந்தார். பின்பு 30 வயதில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் அதன் பின்பு வருகிற வரலாறை சற்று கவனிக்க வேண்டும். யோசேப்பு செய்த அந்த சகோதரர்களின் குற்றத்திற்கு கர்த்தர் பழி வாங்கினார். அவர்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்தார்கள். மொத்தம் அவர்கள் இருந்தது 430 வருஷம். 400 வருடம் சுமாராக அத்தனை வருடங்கள் அவர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். யோசேப்பு அடிமையாக விற்றதன் பலனை அவர்கள் வம்சத்தாரே பெற்றுக் கொண்டார்கள். அடிமைத்தனத்திலும் எகிப்தியரின் கொடுமையிலும் அவதிக்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல இஸ்ரவேலர்கள். அதற்கு காரணம் சிறு பொறாமைதான். சிறு வயதில் தன் சொந்த தம்பியை பார்த்து தன் சொந்த தம்பியை கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின் நிமித்தம் பொறாமைப்பட்டு அந்த தம்பிக்கு தீங்கிழைத்து இப்படிப்பட்ட தீமைக்கு ஆளானார்கள். நியாய தீர்ப்பையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமையாக இருக்கிறது. ஆரம்பம் வெறும் பொறாமைதான். ஆனால் அதன் முடிவு 400 வருட அடிமைத்தனம். இஸ்ரவேலர்களை எகிப்தியர்கள் செங்கல் அறுக்க சொல்லி அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். அவரை கொலை செய்தார்கள். சிறு சிறு குழந்தைகளை மோசேயா பிறக்கும்போது கொன்றதை பார்க்கிறோம். சிறையில் அடித்து கொடுமைப்படுத்துவது போலதான் கொடுமைப்படுத்தினார்கள். சிறைவாசத்தையும் அடிமைத்தனத்தையும் யோசேப்பு அவர்கள் கொடுத்ததற்கு பழிக்கு பழி வாங்கப்பட்டார்கள். கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அதை மறந்து விடக்கூடாது. இப்படிதான் நாமும் கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்பட்டு விடுவோம். அதனால் சிறு தவறுதானே, ஒருவரை பார்த்து பொறாமைதானே, பொறாமை என்பது இயல்பானது தானே என்று சொல்லக்கூடாது. பொதுவாக மிக சுலபமாக வந்துவிடும் பொறாமை. ஒருவர் பணக்காரராக இருந்தால் உடனே ஐயோ என்று பொறாமைப்படுவது. ஏன் ஒருவர் நன்றாக வேதத்தை போதித்தாலும் கூட அதை பார்த்து பொறாமைப்படுவது. இவர்கள் நன்றாக போதிக்கிறார்களே, நம்மால் முடியவில்லையே, இதற்கு கூட பொறாமை. தவறு, மிக மிக தவறு. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஒன்றல்ல, இரண்டல்ல, எல்லாம் மாறும். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்மை உருவாக்கிய சிருஷ்டிகர்த்தாவுடைய சந்நிதியில் சேர்ந்து அவர் திருப்பாதம் பணிந்து அவரை அண்டிக் கொண்டால் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாமும் பெற்றுக் கொள்ளலாம். அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுவதனால் நமக்கு எதுவும் கிடைத்து விடாது. அதற்குரிய பலன் நியாய தீர்ப்பு தானே தவிர நன்மை கிடைக்கப் போவதில்லை. அப்படிப்பட்ட பாவம் என்னத்திற்கு? பொறாமைப்படுகிறவர்கள் அக்னி கடலில் போடப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் பொறாமை வேண்டாம். சிறு பாவம் என்று நினைக்க வேண்டாம். பொய் சொல்லக்கூடாது. சிறு தவறுதானே, சிறு பொய் தானே. பொய் என்பது சகஜமான ஒரு காரியம் என்று நினைக்கிறோம். தவறு, மிக மிக தவறு. பொய்யில் ஆரம்பித்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். சிறு பொய் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். கர்த்தருடைய பார்வையில் அது கர்த்தரிடத்திலிருந்தே பிரித்து கொண்டு போய் பரலோகத்திற்கு செல்ல வேண்டியவர்களை அக்னி கடலில் கொண்டு போய் சேர்க்கும். பிசாசை குறித்தே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். அப்படி இருக்க அப்படிப்பட்ட பொய்க்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது. பிறரை பார்த்து பொறாமைப்படுகிறவர்களா இருக்கக்கூடாது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்போம். அதில் மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற 17 காரியங்களையும் நம்மிடத்தில் இல்லாதபடிக்கு நம்மை நாம் காத்துக் கொள்வோம். அது மிக மிக முக்கியம்.
அந்த 17 காரியங்களும் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால், அதை முதலில் ஓரிரு முறை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எது எது பாவம் என்று. அதன் பின்பு அதை விட்டுவிட்டு, ஆவியின் கனிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 விதமான ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகளை நாம் தினமும் அதிகாலையில் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நாம் அதை தியானித்தால், ஆவியின் கனிகளை தியானித்தால், மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு போய்விடும். மாம்சத்தின் கிரியைகளையே நீ தியானிக்க தேவையில்லை. என்னவென்று தெரிந்து கொண்டால் போதும். தியானிக்க வேண்டியது ஆவியின் கனிகளே. அதுபோல தினமும் காலையில் எழுந்து அப்படி நாம் தியானிக்கும்போது, நம் பரிசுத்த ஆவியினால் நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு, ஆவியின் கனிகளால் நிரம்பியிருப்போம். மாம்சத்தின் கிரியைகள் நம்மை விட்டு போய்விடும். இதை நன்றாக புரிந்து கொண்டு, நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். அதனால் அந்நியருக்கும் பரதேசிக்கும் ஒரே விதமான நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். மனம் திரும்பினால் எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகளே. மனம் திரும்பாவிட்டால் எல்லோரும் அந்நியர்களே. கர்த்தர் பார்க்கிற பார்வை என்பது பிறப்பை வைத்தோ ஒரு ஜாதியை வைத்தோ அல்ல. அது பிறப்பினால் பார்ப்பதல்ல. அவர்கள் இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது. மனம் திரும்புகிற எல்லோரும் இஸ்ரவேலர்களே. மனம் திரும்பாத எல்லோரும் புறஜாதியாரே. இதுதான் கர்த்தருடைய ஃபார்முலா. அதை நாம் புரிந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். எல்லா தீமையை விட்டும் அகற்றுவோம். நம்முடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டு பரிசுத்தமாய் வாழ்வோம். ஆவியின் கனிகளை பெற்றவர்களாக கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய ஆசாரிய பணியை செய்வோம். என்னாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய சன்னதியில் நாம் கூடி வரும்போது கர்த்தரை ஆராதிக்க பண்டிகை நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் நாம் கூடி வரும் பொழுதும் யுத்தத்திற்கு செல்லும் பொழுதும் வெள்ளி பூரிகைகளை ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வெள்ளி பூரிகைகள் ஊதும் போது அது கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தில் அது அவர்களுக்கு ஞாபகமாக இருக்கும். கர்த்தர் நினைவு கூறுவார். இந்த வெள்ளி பூரிகைகள் ஊதப்படுவது என்பது ஒரு அடையாளமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படி அந்த அடையாளத்தின்படி பூமியில் நடக்கிற நிகழ்வை பார்க்கிறார். அவர் பார்த்து அதன் மூலமாக அது நினைவு கூறப்படுகிறது. கர்த்தரால் நினைவு கூறப்படுகிறது. அது நித்திய கட்டளையாக கொடுத்திருக்கிறார். நித்திய கட்டளை என்பது நிரந்தரமானது. உங்கள் சந்ததி தோறும் தலைமுறை தலைமுறையாக நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அந்த நேரத்தில் அந்த நாளில் கர்த்தருடைய மேகமானது ஆசரிப்பு கூடாரத்தை மூடிற்று. முழுவதுமாக அந்த பகல் நேரத்தில் மேகம் மூடி இருந்தது ஆசரிப்பு கூடாரத்தை. அதன் பின்பு இரவாகும் போது அது அப்படியே அக்னி ஸ்தம்பமாக நின்றது. இப்படி அதிலிருந்து தொடர்ந்து ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் பகலின் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமுமாக அந்த இடத்தில் கர்த்தர் இருந்தார். இப்படி இந்த காரியங்களை இந்த தோற்றத்தை இஸ்ரவேலர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். 40 வருடமும் அவர்கள் பார்த்தார்கள். அந்த ஆசரிப்பு கூடாரம் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாள் முதல் கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். மேக ஸ்தம்பம் எப்பொழுது மேலே எழும்புமோ அந்த நேரத்தில் இவர்களும் பாளையத்தை விட்டு புறப்பட்டு கூடாரங்களை எடுத்துக்கொண்டு ஆடு மாடுகள் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு பிரயாணம் போவார்கள். போகும்போது மேகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இருந்த மேக ஸ்தம்பம் மேலே எழும்பும் போது கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்கள் கூடாரங்களை எடுத்துக்கொண்டு புறப்படுவார்கள். அந்த மேகம் நகர்ந்து கொண்டே போகும். அப்பொழுது இவர்களும் சென்று கொண்டே இருப்பார்கள். அந்த மேகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அங்கு போய் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபனம் பண்ணி அதை சுற்றிலும் இவர்கள் வாழ்வார்கள். கூடாரம் போட்டு இருப்பார்கள். இரவும் பகலும் மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் மாறி மாறி ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இருக்கும். இப்படி இருக்கும்போது இவர்களுடைய போக்குவரத்து என்பது தினமும் அவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சில நேரங்களில் வருடக்கணக்காக அதே இடத்தில் இருக்கும், அப்படியே தங்கி இருப்பார்கள். திடீரென மேகம் மேலே எழும்பினால் புறப்பட்டு உடனே ஓடுவார்கள். இப்படி அவர்களுடைய மனநிலை
எப்பொழுது என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் கர்த்தர் நம்மை அழைக்கலாம். நாம் புறப்பட்டு போக வேண்டும். இன்று நடக்கலாம், நாளையும் நடக்கலாம், இல்லை அடுத்த வருடம் வரையும் இங்கேயே இருக்கலாம். இப்படி அதாவது நாங்கள் இத்தனை வருடம் இங்குதான் இருப்போம் என்ற எந்த ஒரு உறுதிப்பாடும் இல்லாமல், ஒரு மனநிலை முழுவதும் கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை இஸ்ரவேலருக்கு ஏற்பட்டது. இதை கர்த்தரே ஏற்படுத்தினார். இது நன்மையான காரியமே. ஆனால் அவர்களுக்கு அது கஷ்டமாய் இருந்தது. உண்மையில் மாம்சத்தின்படி பார்க்கும்போது நம் எல்லோருக்கும் அது கஷ்டமான விஷயம்தான். இஸ்ரவேலர்கள் தீமை செய்தார்கள் என்று ஒரே வார்த்தையில் அவர்கள் மீறுதல் செய்தார்கள், பாவம் செய்தார்கள், அக்கிரமம் செய்தார்கள் என்று சொல்லிவிடலாம். ஆனால் நாம் அவர்களை விட அதிகமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே உண்மை. அவர்கள் எவ்வளவோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். மேகம் எப்பொழுது புறப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் புறப்பட்டார்கள். மேகம் எப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கினார்கள். எந்த இடத்திலும் நிற்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நிற்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் புறப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது. அதனால் கர்த்தருடைய விருப்பம் என்ன என்றால், கர்த்தர் தம்மையே அவர்கள் சார்ந்திருக்க வேண்டும். நம்மையே தினமும் நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற எண்ணம் கர்த்தருக்கு உண்டு. கர்த்தர் எப்பொழுதும் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். தினமும் என் பிள்ளைகள் என்னை கேட்டு எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். என்னை பார்த்து, என் சித்தம் அறிந்து, என் விருப்பத்தை அறிந்து செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படி செய்யும் போது மிக மிக சரியான பாதையாக இருக்கும், நல்லபடியாகவும் இருக்கும். ஆனால் நாமாக முடிவெடுப்பதோ, நம் சுயத்திற்கு எடுக்கிற முடிவுகள் சரியானதாக வராது. இந்த காரியத்தை வைத்து பார்க்கும்போது, கர்த்தருடைய அன்பும் அரவணைப்பும் நமக்கு கிடைத்திருப்பதும், அவருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைத்திருப்பதும் மிகப்பெரிய பாக்கியம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றால் ஒரு ஏக்கம் வரும். ஐயோ, என் பெற்றோர்கள் இருந்தால் நாம் அவர்களை கேட்டு இதை செய்யலாமே என்று தோன்றும். அதுபோல நாம் இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்மோடு இருந்து எப்பொழுதும் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம் தகப்பன் அல்லவா? அவர் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். நமக்கு நிரந்தரமான தகப்பன் அவர் இருக்கும்போது, தினமும் அவரை கேட்டு அவர் விருப்பத்தின்படி நாம் செய்யும்போது எல்லாம் நல்லபடியாக முடியும். இந்த உலக வாழ்க்கையை வெற்றி பெற கர்த்தருடைய வழிநடத்தலின்படி வாழ்வோம். அதையே கர்த்தர் விரும்புகிறார். இந்த சம்பவத்திற்கு பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாப்பானதை பேசினார்கள். எங்களுக்கு இந்த குறை இருக்கிறது, அந்த குறை இருக்கிறது, என்ன இது இப்படி போகிறது என்று தேவையற்ற காரியங்களை பேசிக்கொண்டு சலிப்படைந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களுடைய பேச்சு நிமித்தம் கர்த்தருடைய கோபம் உண்டு. அவர் அக்கினியை அனுப்பினார். அது பாளையத்தின் பின்புறத்தில் பற்றி எரிய தொடங்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் மறிக்க தொடங்கினார்கள். அந்த சமயத்தில் மோசேயா உடனே ஜெபித்தார். கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்ட போது அந்த அக்கினி அவிழ்ந்தது. அதன் பின்பு ஜனங்கள் ஓயாமல் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய கூக்குரல் பெரிதாய் இருந்தது. அவர்கள் மாம்சம் வேண்டும் சாப்பிடுவதற்கு என்று புலம்பத் தொடங்கினார்கள். நாங்கள் எகிப்தில் இலவசமாக மீன்களை சாப்பிட்டோம். அசைவ உணவுகளை பாத்திரத்தின் பக்கத்திலேயே உட்கார்ந்து நிறைவாக நாங்கள் சாப்பிட்டு வந்தோம். அப்படியெல்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். எங்களுக்கு இங்கு வெறும் மன்னா மட்டுமே கிடைக்கிறது. ஆஹ் மாமிச உணவு கிடைக்கவில்லை, எங்களுக்கு கொடுக்கவில்லை என்று முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இது எவ்வளவு பெரிய தவறாய் இருக்கிறது. கர்த்தர் அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை இத்தனை அற்புதங்கள், அடையாளங்கள் செய்து இவர்களை அழைத்து கானானுக்குள் பிரவேசிக்க செய்ய கர்த்தர் நினைத்தால், இவர்களோ எங்களுக்கு மாமிசம் இல்லை, மாமிச உணவு இல்லை என்று இவர்கள் பசியோடு இருக்கவில்லை. மன்னாவை கர்த்தர் வானத்திலிருந்து கொடுத்துக் கொண்டிருந்தார். அதை பொருட்படுத்தவில்லை, அதை பெரிதாய் நினைக்கவில்லை. அது தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது என்று சொல்லியிருக்கிறது. அவ்வளவு இனிப்பான சுவையுடைய புது ஒளிவ எண்ணெயின் சுவையுடையதா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக அருமையான உணவான தேவ தூதர்களின் அப்பத்தை கர்த்தர் கொடுத்த போதும் அதையெல்லாம் சாப்பிட்டு விட்டு இது பிடிக்கவில்லை, இது என்ன என்று சொன்னார்கள். மாமிச உணவு எங்களுக்கு இல்லை என்று புலம்பினார்கள். இவர்களுடைய கூக்குரல் பெரிதாய் இருந்தது. இவர்களுடைய தொல்லையினால் மோசேயா நம் ஜீவனை கூட விட்டுவிடலாம் என்று நினைக்கும் அளவுக்கு அவர் சலிப்படைந்தார். அந்த அளவுக்கு அந்த ஜனங்கள் துன்புறுத்தினார்கள். இதையெல்லாம்
பார்த்துவிட்டு மோசேயா கர்த்தரிடம் போய் ஜெபிக்கிறார். கேட்கிறார், கர்த்தாவே என்னை காப்பாற்றும். நான் என்ன இவர்களை சுமந்து பெற்றேனா? நான் செத்துப் போகிறேன். என் உயிரை எடுத்துக் கொள்ளும். இந்த மனிதர்களோடு என்னால் போராட முடியவில்லை. இவர்கள் இறைச்சி கேட்கிறார்கள். இறைச்சி இல்லை என்று என்னிடத்தில் வந்து அழுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஏன் இவர்கள் இந்த அளவுக்கு இன்றும் கூட சாப்பிடக்கூடிய உணவு விஷயத்தில் மனிதர்களுடைய பிடிவாதமும் அதையே நோக்கிக் கொண்டிருப்பதும் மிக மிக தவறு. பசிக்கு தேவையான ஆகாரம் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஆகாரத்தின் மேல் அதிக கவனம் செலுத்தக்கூடாது. அதிகமாய் அதை நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு கொடுக்கிற ஆகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு மிகவும் சந்தோஷத்துடனும், ஸ்தோத்திரத்துடனும் சாப்பிடும்போது அது மிகுந்த ஆரோக்கியத்தை தரக்கூடியதா இருக்கும். மோசே ஐயா இப்படி ஜெபித்த உடனே கோபத்துடன் தான் இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். நீங்கள் போங்கள், உங்களுக்கு நான் இறைச்சி தருவேன். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் முழுவதும் திருப்தியாக நீங்கள் புசிக்கும்படி நான் இறைச்சி தருவேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசேயா சொல்கிறார், கடலில் உள்ள மீன்களை எல்லாம் எடுத்தாலும் இந்த கூட்ட ஜனங்களுக்கு போதாதே. இவ்வளவு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்களே, இது எப்படி நடக்கும் என்று நினைக்கிறார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் வல்லமை அறிவீர்கள் போங்கள் என்று சொல்லுகிறார். அதே போல சமுத்திரத்தின் மேல் கர்த்தர் காற்றை அனுப்புகிறார். அந்த சமுத்திர காற்று அவர்களுக்கு காடைகளை கொண்டு வந்து குவிக்கிறது. கடலில் இருந்து காடைகள் குவிந்து வருகிறது. அந்த கடல் காற்று கொண்டு வந்து சேர்க்கிறது. அந்த காடைகள் 3 அடி உயரம் அளவுக்கு பாளையத்தை சுற்றிலும் 2 புறமும் குவிந்து கிடக்கிறது. மலை குவிந்து கிடப்பது போல. அதையெல்லாம் கொண்டு வந்து சுமந்து தூக்கி வந்து அவரவர் தங்கள் கூடாரங்களில் எடுத்து வைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் 10 ஓமர் அளவுக்கு இதை சேர்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு அதிகமாய் எடுத்துக்கொண்டு வந்து புசிக்க தொடங்கினார்கள். நன்றாக சாப்பிட்டார்கள். அவர்கள் சாப்பிட்ட உணவு மூக்கில் வரும் அளவுக்கு அவர்கள் சாப்பிட்டார்களாம். அந்த அளவுக்கு அந்த இச்சையானது அவர்களுக்குள் இருந்திருக்கிறது. இப்படி அவர்கள் செய்து கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வாதையை அனுப்பினார். கர்த்தர் மிகவும் கோபமானவர். நாம் கோபம் மூட்டக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர் பெரியவர், அவர் நல்லவர். அவரை நாம் கோபமூட்டிக் கொண்டே இருக்கக்கூடாது. அவருடைய வல்லமையை கண்டு அஞ்ச வேண்டும். பயந்து நாம் ஒழுங்காக இருக்க வேண்டும். திருப்தியாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எதை செய்தாலும் அதை நன்மைக்கே செய்வார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். தாழ்மையோடு இருக்க வேண்டும். இது அது என்று மேன்மை பாராட்டக்கூடாது. இவர்கள் மேன்மை பாராட்டியதினால்தான் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்கிறார்கள். பெருமையும் சுயநலமும் எவ்வித பாவத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. அதனால் பெருமையையும் சுயநலத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். எல்லா பாவத்திற்கும் ஆணிவேராய் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இச்சிக்க கூடாது. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இச்சித்தார்கள். அதன் விளைவு கர்த்தர் காடைகளை அனுப்பினார். அவர்கள் வேண்டும் வேண்டாம் என்று அதிகமாய் சாப்பிட்டார்கள். எல்லாம் சாப்பிடும்போது பெரிய வாதையை கர்த்தர் அனுப்பினார். அதனால் பலர் இச்சித்தவர்கள் இறந்து போனார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தில். அப்படி இருக்க கர்த்தருடைய கோபத்திற்கு ஆளாகி அழிந்து போனார்கள் பலர். அதனால் இச்சிக்க கூடாது. இது இல்லை அது இல்லை என்று சொல்லக்கூடாது. ஒருவேளை நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கும்போது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட மாட்டோம். யாராவது ஒரு நமக்கு பிடித்த உணவை கொண்டு வந்து இது விக்கிரகங்களுக்கு படைத்தோம் என்று கொண்டு வந்து கொடுத்தால் இச்சித்து சாப்பிட்டு விடக்கூடாது. கர்த்தருடைய கோபாக்கினை பயங்கரமாய் வரும். அதனால் படைக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் இச்சித்து நாம் சாப்பிட்டு விடக்கூடாது. விலை கொடுத்து கடையில் எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடலாம், தவறில்லை. ஆனால் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று தெரிந்து எந்த பொருளை நாம் இலவசமாக பெற்று சாப்பிட்டாலும் அது நமக்கு பாவமாகிவிடும். அறியாமல் சாப்பிட்டால் ஒன்றும் தவறில்லை. அறிந்தே சாப்பிட்டு விடக்கூடாது. இதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதனால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொண்டு நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு வாழ வேண்டியது மிக மிக முக்கியம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் வரும்போது அவர்களோடு அந்நியர்களும் இருந்தார்கள். பெண் கொடுத்திருப்பார்கள், பெண் எடுத்திருப்பார்கள், சொந்த பந்தங்கள் இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், மாமனார் இருப்பார்கள். இப்படி உறவாடியது நிமித்தம் அவர்களும் கூட வந்தார்கள். அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தார்கள். அதனால் இவர்களையும் விக்கிரக ஆராதனை செய்ய வைத்தார்கள். ஆரோனையா கன்றுக்குட்டி செய்வதற்கு அந்த அந்நியர்கள் தூண்டி விட்டதே காரணமாய் இருக்கும். அப்படி இருக்க
அப்படி பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்ததினால்தான் இவர்களுக்கு இந்த இச்சை என்னும் எண்ணம் வந்தது. இச்சை என்பது பெருமையின் ஆவி கொண்டு வருவது. பெருமையுள்ள மனம் இச்சிக்கும். ஆதியிலே சாத்தான். ஏசாயா 14, எசேக்கியேல் 28 அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாத சாத்தான் பெருமை கொண்டான், அதனால்தான் அவன் கீழே விழுந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட பெருமைக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. பெருமைதான் எல்லா பாவத்திற்கும் அடித்தளமாய் இருக்கிறது. அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது ஆசீர்வாதத்தையும், அவருக்கு கோபமூட்டும் போது நாம் நியாயத்தீர்ப்பையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நல்லவர், அவர் அன்பானவர், ஆனால் நீதியுமானவர். நீதியின் சூரியன் அவர். அப்படிப்பட்ட தேவனிடத்தில் பிரியமாயிருந்து, தாழ்மையோடு இருந்து, அவர் வல்லமைக்கு பயந்து நடந்து வாழ்வோம். என்னாகமம் 10ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தர் இஸ்ரவேலரிடம் வெள்ளி பூரிகைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னார். 2 வெள்ளியிலான பூரிகைகளை செய்ய வேண்டும், அதாவது ட்ரம்பட் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது எப்படி இருக்கும் என்றால், அது ஒரே ஒரு வெள்ளி தகடை எடுத்து அதை பூரிகையாக செய்ய வேண்டும். இதே போல 2 செய்ய வேண்டும். இது எதற்கு என்றால், அந்த காலத்தில் மைக்கெல்லாம் கிடையாது. அதனால் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு திடீரென்று புறப்பட வேண்டும் என்ற செய்தி சொல்ல தேவைப்படும். சில நேரம் சபை கூடி வர சொல்லி ஆக வேண்டும். இப்படிப்பட்ட செய்தி பரிமாற்றத்திற்கு ஏதாவது ஒரு அடையாளம் வைத்திருப்பார்கள் அந்த காலத்தில். அப்படியாக இந்த பூரிகைகள் செய்யப்பட்டது. ஒரு முறை பெருந்தொனியாய் பூரிகைகள் ஊதப்பட்டால் இஸ்ரவேலரின் பிரபுக்கள் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மோசேயாவிடம் என்ன செய்தி சொல்லி இருக்கிறாரோ அதை மோசேயா தெரிவிப்பார். இது பிரபுக்களுக்கு அழைக்கப்படுகிற அழைப்பு. மற்றபடி 2 முறை நெடுந்தொனியாய் பூரிகைகள் ஊதப்பட்டால் அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் புறப்பட வேண்டும் அல்லது சபை கூடி வர வேண்டும். அந்த பூரிகை சத்தம் கேட்டால் அவர்கள் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு வந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நமக்கு ஒரு செய்தி கொடுத்திருக்கிறார் என்ற பொருளாகி அவர்கள் அதை புரிந்து கொண்டு வந்து விடுவார்கள். இப்படி ஒரு அடையாளத்திற்காக கர்த்தர் வெள்ளி பூரிகைகளை அந்த காலத்தில் செய்ய சொன்னார். அதை இஸ்ரவேலர்கள் செய்து பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, கர்த்தர் ஜனங்களை ஒன்று கூடுவதற்கு மட்டுமல்லாமல் சபை கூடி வரும்போதும் நெடுந்தோணியாய் நீங்கள் பூரிகைகளை ஊத வேண்டும் என்று சொன்னார். அப்படி சபை கூடும்போது நெடுந்தொனியாய் பூரிகைகள் ஊதப்பட்டால் பரலோகத்திலிருந்து பார்க்கிற தேவனானவர் நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் கேட்பார். அவர் நம்மை நினைத்தருளுவார். நாம் அவர் ஞாபகத்திற்கு போவோம். அதாவது இன்றைய நிலையில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் 50 பேர் படித்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு வகுப்பில் என்று வைத்துக் கொண்டால், அதில் ஆசிரியர் பாடம் நடத்துவார். அந்த பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்க ஏதாவது ஒரு மாணவன் ஆசிரியரிடம் பேச வேண்டும், ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் கைகளை உயர்த்துவார்கள். அப்பொழுது கவனம் ஈர்க்கப்பட்டு அந்த ஆசிரியர் எழுந்திரு, என்ன வேண்டும் சொல் என்று கேட்பார். அந்த பிள்ளையின் வேண்டுதல் இருதயத்தில் இருப்பதை வெளிப்படுத்துவதற்கு தான் கையை உயர்த்துகிற ஒரு செயலை செய்கிறான். அதே போல நாம் வெள்ளி பூரிகைகளை ஊதும் போது, இஸ்ரவேலர் ஊதும் போது கர்த்தர் வெள்ளி பூரிகையின் சத்தத்தை கேட்டு ஏன் என் பிள்ளைகள் ஊதுகிறார்கள் என்று பார்ப்பார். இஸ்ரவேலர்கள் சபை கூடி கர்த்தரை ஆராதித்து வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்வார்கள். இப்படியாக இந்த சம்பவம் நடந்தது. கர்த்தர் நம்மை நினைக்கிறதற்கு ஏற்ற அடையாளமாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்ய சொன்னார். இப்படியே கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்தார்கள். இதன் விளைவாக இப்படி சபை கூடி வருவதற்காக இந்த காரியத்தை செய்ய சொன்னார். அது மட்டும் அல்லாமல் யுத்தத்திற்கு உங்கள் சத்துருக்கள் உங்களை துன்பப்படுத்தும் போது நீங்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போவீர்கள். அப்படி யுத்தத்திற்கு போகும்போது நீங்கள் நெடுந்துணியாய் இந்த பூரிகைகளை ஊத வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார்.
அப்படி அதை செய்யும் போது கர்த்தர் நினைவு கூர்ந்து, நம்மை நினைவு கூர்ந்து, இஸ்ரவேல் ஜனங்களை நினைவு கூர்ந்து, ஏன் பிள்ளைகள் அங்கு பூரிகைகள் ஊதி பிள்ளைகள் என் ஜனங்கள் பூரிகைகள் ஊதுகிறார்கள், யுத்தத்திற்கு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி அவர் நமக்கு முன்பாக வந்து நமக்காக யுத்தம் செய்வார் என்று கர்த்தர் சொன்னார். இது இப்படிப்பட்ட கர்த்தர் சொன்ன கட்டளைகள் அத்தனையையும் இஸ்ரவேலர்கள் கடைபிடித்தார்கள். அப்படியே கேட்டார்கள், கர்த்தர் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாய் இருக்க கடவுது என்று சொன்னார். நித்திய கட்டளை என்றால் என்ன? நித்தியம் என்பது முடிவில்லாதது என்ற பொருள். அப்படி இருக்க இது நித்திய கட்டளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு காலகட்டத்தில் இது தேவையில்லை என்று இருக்குமானால், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட இந்த கட்டளையாய் இருந்தால் இது நித்திய கட்டளை என்று சொல்லியிருக்கப்பட மாட்டார். கர்த்தர் வாக்கு மாறாதவர் என்பதும் நமக்கு தெரியும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் வேதத்தில் உள்ள வசனங்கள் மாறாது. அதன் சிறு உறுப்புகள் கூட, அந்த ஒரு சிறு துளி எழுத்தின் ஒரு பகுதி கூட மாறாது என்று, அது நீங்காது என்றும் கர்த்தர் சொல்லி இருப்பது நமக்கு தெரியும். அப்படி இருக்க இந்த வார்த்தைகள் எப்படி மறைந்து போகும்? இது கர்த்தர் நித்திய கட்டளை என்று சொல்லி இருப்பதினால் அது இன்று வரை 1000 வருட அரசாட்சியிலும் கூட கடைபிடிக்க வேண்டிய காரியமாய் இருக்கிறது. நாம் விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். நாம் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் விசுவாசித்து அபிரகமாயாவை போல விசுவாசித்து கர்த்தருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம் விசுவாசத்தின்படி பிள்ளைகளாய் இருந்து இந்த காரியங்களை நாம் சபை கூடுதலிலும் நாம் செய்யும் போது நாம் இது ஜெபிக்கிறதற்கு சமமாக இருக்கிறது. நாம் இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்று அந்த காலத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி செய்வது தவறல்ல. இஸ்ரவேலர்கள் இதை செய்ய வேண்டும். இப்படியாக கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற கட்டளைகளை கடைபிடித்து வாழ வேண்டும். இப்படியாக ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளின்படி வெள்ளி பூரிகைகளை ஊதி யுத்தத்துக்கு புறப்படுவார்கள். சபை கூடுதலிலும் வெள்ளி பூரிகைகளை ஊதுவார்கள். இப்படி செய்து வந்தார்கள். அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரே மேக ஸ்தம்பமுமாய் அக்னி ஸ்தம்பமுமாய் இறங்கியிருந்தார். ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் மேக ஸ்தம்பம் பகல் முழுவதும் இருக்கும், இரவில் அக்னி ஸ்தம்பமாக மாறும். இப்படி கர்த்தர் சொன்ன கட்டளைகளின்படி எல்லாம் இஸ்ரவேலர்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். அப்படி இருக்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் அக்னி ஸ்தம்பமாக இரவில் இருந்தது. கர்த்தரே இறங்கி இருந்தார். ஒரு தூண் போல அக்னி அப்படியே இருந்தது. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பதாகவும் இரவில் குளிருக்கு ஒரு வெப்பத்தை கொடுக்கிறதாகவும் இருந்தது. பகலில் மேக ஸ்தம்பமாக ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் இருந்தது. மேகம் அவர்களை மூடிற்று. அப்படி இருக்க மேகத்தினால் அதிக உஷ்ணம் இல்லாமல் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர்கள் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்தார். இப்படியாக இஸ்ரவேலர்கள் மேல் அவர்கள் கூடவே கர்த்தர் இருந்தார். அவர்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடிக்கு வேண்டும் என்றால் அவர்களாக தீங்கை வரவழைத்து கொண்டால்தான், மற்றபடி எந்தவித தீங்கும் இல்லாதபடிக்கு இது இருந்தது. ஒரு காரியத்தை இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும். அது இந்த காலத்திற்கு நமக்கு பயன்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமுமாக கர்த்தர் அவர்கள் மத்தியில் இருந்த பொழுது அந்த பாளையத்தை சுற்றிலும் தேவ தூதர்கள் காவலாக இருந்தார்கள். இது நம் கண்களுக்கு தெரியவில்லை என்றாலும் இப்படிதான் நடந்திருக்கும். இல்லை என்றால் இஸ்ரவேலர்களை கண்டு இவர்கள் வழி நெடுக அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார்கள் என்று தெரிந்து பக்கத்தில் இருக்கிற மற்ற தேசத்தின் ஜனங்கள்
எல்லோரும் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்களை கண்டு புறஜாதியார் பயந்தார்கள் என்று வேதத்தில் பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் கேட்கும்போது அவர்களுடைய கர்த்தர் அவர்கள் கூடவே இருந்தார். அவர்களுக்கு யாதொரு தீங்கும் நேரிடாதபடிக்கு அவர்களை பாதுகாத்தார். எந்தவித பொல்லாத ஆவிகளும் அவர்களை தொட்டு அவர்களுக்கு தீங்கு விளைவிக்காதபடிக்கும், அவர்களுக்கு எந்தவித கஷ்டம் வந்து விடாதபடிக்கும், சரீர பிரகாரமான மாம்ச தேவைகளுக்கு ஏற்ற காரியங்களில் குறைவுபடாதபடிக்கும் பத்திரமாக அவர்களை அவர் பார்த்து கொண்டார். ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து அவர்களோடு தங்கி இருந்தார். ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். கர்த்தர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வந்து வாசம் செய்தார் என்றால், அதற்கு ஒரு முக்கியமான காரணம், அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஆதியிலே அவர்கள் எகிப்தில் புலம்பி கர்த்தரை நோக்கி அடிமைத்தனத்திலிருந்து கூக்குரலிட்ட போது கர்த்தர் மோசே ஐயாவை அனுப்புகிறார். மோசே ஐயா அற்புதங்கள் அடையாளங்களை செய்து காட்டும் போது முதலில் விசுவாசிக்கிறார்கள் இஸ்ரவேலர்கள். மோசே ஐயாவை ஏற்றுக்கொள்கிறார்கள் தலைவராக. அதன் பின்பு எகிப்தில் அங்கு நடந்த 10 வாதைகளின் போது இஸ்ரவேலர்கள் எல்லாவற்றையும் பார்த்து எகிப்தியர் பாதிக்கப்பட்டதும் அந்த வாதைகளால் தாங்கள் பாதுகாக்கப்பட்டதையும் அறிந்தார்கள். இதனால் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அவர்கள் புறப்படும் நாளில் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். அதை அப்படியே செய்தார்கள். பஸ்கா பலியாக ஆட்டை பலி கொடுத்து அதன் இரத்தத்தை வாசல் நிலைகளில் தடவினார்கள். அந்த வாச நிலைகளுக்குள் இருந்த எல்லோரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அந்த இரத்தம் பூசப்படாத வீட்டில் இருந்த தலைச்சன்களை எல்லாம் கர்த்தர் அடித்தார். அவர்களுடைய மிருக ஜீவன்களையும் அவர்கள் வீட்டில் பிறந்த தலைச்சன் பிள்ளைகளையும் கர்த்தர் அடித்தார். அப்பொழுது இவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். இதையெல்லாம் எகிப்தியர் நன்கு அறிந்திருந்தார்கள். அதன் பின்பு வனாந்திர பயணத்தில் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். பலவிதமான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு செய்து கொண்டே வந்தார். இப்படி இருக்க அவர்கள் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆனால் ஒரு சிலர் தவறு செய்தார்கள். அவர்களோடு இருந்த அந்நியர்களும் அந்த அந்நியர்களோடு சேர்ந்திருந்த ஜனங்களும் சிலர் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனாலும் பெரும்பாலான மக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். உண்மையும் உத்தமமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்படி அவர்கள் இந்த நிலையில் இருப்பதினால் கர்த்தர் அவர்கள் நடுவில் வாசம் செய்தார். அவர்கள் நடுவில் பாளையத்தை சுற்றிலும் அவர்கள் இருந்தார்கள். பாளையத்தின் நடுவில் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் வாசம் செய்தார். நான் உங்கள் நடுவில் வாசம் செய்வேன் என்று நமக்கு இன்றும் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நாம் எப்பொழுது கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமோ அப்பொழுது அவர் நம் நடுவில் வாசம் செய்வார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலை விட்டுவிட்டு கர்த்தரை மீறி நடக்கும் போது நாம் கர்த்தருடைய அருகாமையை இழந்து போவோம். இது தெல்ல தெளிவாக இந்த வேத பகுதியில் நமக்கு வெளிப்படுகிறது. இப்படி கர்த்தர் பாளையத்தின் நடுவில் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசம் செய்து கொண்டு இருக்கும் போது, ஆனால் இஸ்ரவேலர்கள் அந்த கீழ்ப்படிதலை தொடர்ந்து செய்யாமல் மீறினார்கள். மோசே ஐயா கர்த்தரை பார்க்க 40 நாள் சென்றிருந்தார் மலைக்கு. அந்த சமயத்தில் இவர்கள் கன்றுக்குட்டியை செய்து, நீதான் என்னை இஸ்ரவேலிலிருந்து காப்பாற்றினாய் என்று கொண்டு வந்தாய் என்று கன்றுக்குட்டியை வணங்கத் தொடங்கினார்கள். இது அங்கிருந்த அந்நியர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தூண்டிவிட்டு செய்த காரியமாயிருக்கிறது. இப்படி செய்ததின் நிமித்தம் கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார். பாளையத்தை விட்டு வெளியே சென்று விட்டார். ஆசரிப்பு கூடாரம் பாளையத்திற்கு வெளியே இருந்தது. எப்பொழுதெல்லாம் அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு வாழ்ந்தார்களோ அப்பொழுது அவர்கள் கூடவே கர்த்தர் இருந்தார். எப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்நிய ஆராதனைகளை அவர்கள் செய்தார்களோ அப்பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு விலகிவிட்டார். கர்த்தர் விலகிவிட்டால் என்ன நடக்கும்? எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் இல்லை என்றால் அந்த இடத்தில் பொல்லாத ஆவிகள் நிரம்பி இருக்கும். மனிதன் கர்த்தருடைய ஆவியை பெற்றோ அல்லது பொல்லாத ஆவியை பெற்றோ இல்லாமல், எந்த வழிநடத்துதலும் இல்லாமல் தனியாக தன்னுடைய ஆவியின் வழிநடத்துதலிலே வாழ முடியாது. ஒன்று பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் இருக்கும், இல்லை என்றால் அந்த இடத்தில் பொல்லாத ஆவியின் வழிநடத்தல் இருக்கும். மனிதனுக்கும் ஆவி உண்டு என்றாலும் மனிதனின் ஆவி
ஒன்று கர்த்தருடைய ஆவிக்கு கீழ்ப்படிந்து வாழும், அல்லது பொல்லாத ஆவிக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். இரண்டு விதமான ஆளுகை இல்லாமல் எந்த மனிதனும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.